ஹலோ, மைக் டெஸ்டிங். ஏப்பா எல்லாம் சரியா இருக்கா? கொஞ்சம் ஏற்றி விடுப்பா. ஆரம்பிக்கலாமா? அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பி தங்கையரே, அண்ணன் அக்காமாரே, நண்பர்களே, கட்டிலம் காளைகளே, அழகர்களே, அழகிகளே, உங்கள் அனைவரையும் ஜோகோ புதிய தலைமுறை இணைந்து பெருமகிழ்ச்சியுடன் ஆரவாரத்துடன் கொண்டாடும் கணினி காட்டில் பொங்கல் என்ற நிகழ்ச்சியை பார்த்து மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். ஏப்பா வீடியோ போட்டு விடுங்கப்பா, கொண்டாடுவோம். எல்லாருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுக்கவே அறுவடை திருநாள் ரொம்ப சூப்பரா கொண்டாடிட்டு வர்றாங்க. ரொம்ப முக்கியமா கழனி காட்டுல பொங்கலோ பொங்கல்னு கேக்குற சத்தம் இந்த கணினி காட்டுல எப்படி கேட்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஆமா கார்த்திகா, ஜோஹோ ஐடி பார்க்ல கொஞ்ச நஞ்ச பேர் இல்ல, மொத்தம் 14,000 பேர் இங்க ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கோலாகலமா கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க. தமிழர்களோட பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக ஆட்டம் பாட்டத்தோட இங்க கொண்டாட்டம் களை கட்டிட்டு இருக்கு. இந்த அருமையான நன்னாள்ல பாத்தீங்கன்னா இப்ப கிராமப்புறங்கள்ல குலவையிட்டு பொங்கல் வைப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இங்க பாத்தீங்கன்னா 14,000 ஐடி பீப்பிள்ஸ் ஒன்னா சேர்ந்து இங்க குலவையிட்டு பொங்கல் வைக்க போறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? சும்மா தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும் இல்லையா? அப்படி ஒரு தருணத்துல தான் இருக்கும். என்ன ஆரம்பிக்கலாம்? நம்மளும் போய் ஆரம்பிக்கலாமா? வாங்க. இதுவரைக்கும் எவ்வளவோ ஆட்டம் பார்த்திருக்கோம். இப்பதான் நம்ம எல்லாரையும் ஆட வைக்கிற பறையாட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, கண்டிப்பா இந்த பறையோட சேர்ந்து நம்ம உள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் சில क्वेश्चंस நம்ம கேட்க போறோம். அவங்க என்னென்ன மாதிரியான क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஹாய் 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 ஹாய். இப்போ என்னங்க 10 பேர் இருந்தீங்க, திடீர்னு ஆளை காணோம். இங்க வாங்க 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 வாங்க. யாரை அட்டாக் பண்ணலாம்? ஜூம் போங்க. தை திருநாள் அன்னைக்கு ஹலோ 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 இருங்க. இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு இன்னொருத்தரோட பிறந்த நாளை கொண்டாடுவோம். அவர் யாரு? அத பண்ணக்கூடாது. நோ யாருமே போன் எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் திருப்புங்க. எம்ஜிஆர் பர்த்டே. ஓகே. மாட்டு பொங்கல் அன்னைக்கு என் பர்த்டே. ஐயோ, நேரு பிறந்த நாளா? ஓகே. அறிஞர் அண்ணா. ஓகே. திருவள்ளுவரா? ஓகே. திருவள்ளுவர் நாள் ஒன்று வரும். திருவள்ளுவரோட ஓகே. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் அததான் கேக்குறேன். திருவள்ளுவர் தினம் சொல்லுவாங்க. ஓகே. நிறைய பேருக்கு வந்து தை 2வது நாள் தான் திருவள்ளுவருடைய பிறந்த நாள்னு தெரியல. இப்போ வந்து திருவள்ளுவர் ஆண்டுனா என்ன அப்படின்னு நம்ம கேட்க போறோம். திருவள்ளுவர் யாருன்னு தெரியுமா? திருவள்ளுவர் தெரியுங்க. திருவள்ளுவர் ஆண்டு ஏதோ நம்பர் ஆட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வரீங்க. எனக்கு சத்தியமா தெரியலங்க. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு தெரியாது. ஐ மீன் திருவள்ளுவர் பிறந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ண இயரா இருக்கும். அதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகே. திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது அப்படின்னா திருவள்ளுவர் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண்டு வந்து கணக்கிட்டாங்க. ஒரு நாட்காட்டி, அதான் திருவள்ளுவர் ஆண்டா கணக்கிட்டாங்க. நம்ம இப்போ இருக்க ஆண்டோட +31 இயர்ஸ், அதான் திருவள்ளுவர் ஆண்டு. கிராமத்தோட மண்மனம் மாறாம எப்படி கிராமத்துல பொங்கல் கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ஒரு செட்டப் இங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. நம்ம இங்க உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல், பூக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க ஏராளமான பெண்களும் இருக்காங்க. நேரடியா நம்ம அவங்கள்ட்டே கேட்கலாம். பொங்கல்னாலே ஊர்ல பாத்தீங்கன்னா கடையில அப்பா கூட்டிட்டு போயிட்டு பேங்கிள் வாங்குறது, பூ இந்த மாதிரி இருக்கும். இங்க எல்லாமே அப்படியே ஊரோட செட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியால இருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு வந்திருக்காங்க. நேரடியாகவே இந்த கொண்டாட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்டே கேட்கலாம். How do you feel this festival? First of all, this is my first time in Chennai ever to Zoho office, and it's such a delightful experience. It was very nice to be here, to be with Indian people, to meet new culture. So it's fun. Which one is your favorite for this function? This one. Sugar cane. Yes. பொங்கல் நம்ம ஏன் கொண்டாடுறோம்? ஏன் பொங்கல் கொண்டாடுறோமா? இப்படி வந்து கேட்டா இவன்கிட்ட கேளுங்க. இல்ல ஒரு I think it's a farmers festival. அந்த டேட்ல வரதுனால கொண்டாடுறோம். I don't know actually. சன்னோட பவர் எர்த்துக்கு வருது, அந்த இதுக்கு அது கொண்டாடுறோம். அதான் பால் வச்சு அதில் அரிசி போட்டு பொங்கல் கொஞ்சம் உள்ள போட்டிங்கன்னா டேங்கிங் ஃபெஸ்டிவல் தான் பொங்கல்ன்றது. எல்லாம் ஒரு ஸ்டேட்டில் ஒன்று கொண்டாடுவாங்க. ஸோ பொங்கல்னு தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்க. பொங்கல் farmers festival தான், விவசாயிகள் கொண்டாடுறது, அறுவடைக்காக கொண்டாடுற ஃபெஸ்டிவல். அந்த நெல்லை அறுவடை பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கிறதுல வந்து பொங்கல் வச்சு ஃபஸ்ட்டு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. தேர்ட் டே கறி நாளா இருக்கும். அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. முதல் நாள் வந்து உழவர்களுக்காக, இரண்டாவது நாள் அவங்க வளர்த்து அந்த உழவு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாடுகளுக்காக மாட்டுப்பொங்கல், மூணாவது நம்ம சொந்தக்காரங்களாம் சேர்ந்து எல்லாரும் போய் நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்கணுன்றதுக்காக காணும் பொங்கல் மூணாவது பொங்கலாக கொண்டாடுறாங்க. ஸோ இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா காலம் நமக்கு இல்லை. தேங்க்யூ. பண்டிகைனாலே நம்ம தமிழர்களுக்கு தாங்க முதலிடம். அதுவும் நம்ம கிட்ட இருக்க பண்டிகைக்கு குறைவே கிடையாது. நவராத்திரி, தீபாவளி, பொங்கல்னு தொடர்ந்து நமக்கு பண்டிகையா வந்துட்டே இருக்கும். எல்லா பண்டிகையிலுமே மிக பெரியதா ஒரு 4 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். இந்த பண்டிகையில மஞ்சள் தோரணமிட்டு, புத்தரிசி இட்டு, பொங்கல் இட்டு, கரும்பு வைத்து கொண்டாடுவது தான் இந்த பொங்கல் பண்டிகை. வடார்காட் மாவட்டத்திலிருந்து சேர்ந்தவச்சு. அங்கே வந்து எப்படி பண்ணுவோம்னா, முதல் நாள் வந்து பெரும்பொங்கல்னு சொல்லுவோம். அதை முதல் நாள் எழுந்த உடனே காலையில் வந்து சூரியனுக்கு முதல்ல வந்து ஒரு படையல் வச்சுட்டு, அம்மா வந்து பால் பொங்கல் வச்சு அன்னைக்கான நாள் வந்து முடிஞ்சிடும். அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல். மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு மாட்டை வந்து குளிப்பாட்டி அழகா அதை மாட்டோட கொம்புக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு வண்ண வண்ண பொடிகள்லாம் அது மேலே தூவி அதை வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே மாடு மிரட்டுறதுன்னு ஒன்று வந்து எங்களோட பக்கம் வந்து பண்ணுவாங்க. அதை பண்ணுவோம். பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து அந்த ஊரையே ஒரு முறை சுற்றி வருவோம். அப்போதான் வந்து மாமா, அத்தை, மாமா பொண்ணு அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வருவோம். அது 2வது நாள். 3வது நாள் வந்து காணும் பொங்கல். மோஸ்ட்லி ஊரில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட உட்காந்து அந்த காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு, ஏன்னா தை பிறந்தாதான் வழி பிறக்கும். வழி பிறக்கும் போதே தெய்வத்தை பார்த்துட்டு வழி பிறக்கணும்னு தான் 3வதா காணும் பொங்கல் ஆரம்பிக்கும். போகி அன்னைக்கு பழசெல்லாம் போட்டு இது பண்ணுறதா இருக்கட்டும். அடுத்த நாள் பொங்கலுக்கு விடிய காலில் எங்கள் பாட்டி கூடலாம் எல்லாருமே எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெல்லாம் நாங்கள் எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி மொட்டை மாடியில், இவர் சொன்ன மாதிரி மொட்டை மாடியில் விறகடுப்பில் தான் நாங்கள் இப்பயும் பொங்கல் வச்சு எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டு, அடுத்த நாள் வந்து எங்க இருக்கீங்க? சென்னையில நார்த் சைட், ராயபுரம். இன்ன வரைக்கும் நீங்கள் ஊர் சைடு போனீங்கன்னா 2 மணி வரைக்கும் திருவிழா நடக்கும். 3 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போவோம். 4 மணிக்கு மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் வரலாம், வீட்டில் இருந்து வரலாம் சொன்னால் 4 மணிக்கு மறுபடியும் போவோம். நைட்டு 9-10 மணி வரைக்கும் திருவிழா முடியும். சிட்டியில் அப்படி இல்லையே. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பீங்க, 10 மணிக்கு முடிச்சிருவீங்க, 11 மணிக்கு படத்துக்கு போவீங்க, 12 மணிக்கு தூங்கிடுவீங்க, 4 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவீங்க. யூஆர் என்ஜாயிங் த பொங்கல். ரீக்ரியேட்லாம் சொல்லலை, உங்கள் பொங்கல் நீங்கள் கொண்டாடுறீங்க. பட் த சம்திங் ஸ்பெஷல் தேன் யூ கேன் சீ இன் வில்லேஜ் சைட். அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ எங்கே செலிப்ரேட் பண்ணால் என்ன, நம்ம லவ்டு ஒன்ஸோட நம்ம இருக்கோம். அதோட ஃபுல்டான ஒரு லைஃபை நம்ம இது பண்றதுக்கு நம்ம ஃபெஸ்டிவலை நம்ம எங்க கொண்டாடினா என்ன, நம்ம ஃபேமிலியோட இருக்கணும். விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கிராமத்து பொண்ணுங்க தான் அப்போ தான் வெளியே வருவாங்க. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அந்த டைம் தான் வருவாங்க. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கயிறு இழுத்தல் போட்டி, கபடி இதை மாதிரிலாம் நடக்கும். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு
ஆக்சுவலி என்னன்னா எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டிலாம் கட்டிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வேட்டி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கழட்டிட்டு நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு தேட்டர் போனால் போயிடுவாங்க. போகி எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு வந்துட்டு எங்கள் திருப்பூர் சைடு பார்த்தீங்கன்னா கோயில் போகிறது இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காணும் பொங்கல் வரைக்கும் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு சமத்துவ பொங்கல் அந்த மாதிரிலாம் அவங்க கொண்டாடுற ஆட்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரும் பண்டிகையை ஒண்ணா கூடி ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுவதுதான் பண்டிகை. உலகத்துல எவ்வளவோ தொழில்கள் இருக்கலாம், ஆனா எல்லா தொழிலுக்கும் மூல தொழிலா தலை தொழிலா இருக்கிறது இந்த உழவு தொழில் தான். ஏன்னா இந்த உழவு தொழில் தான் நம்மளுடைய பண்பாட்டோட தொடர்புடையது. இந்த உழவு தொழிலை இந்த தகவல் தொழில்நுட்ப தொழிலில் இருக்கிறவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரு ஊர் மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க செலிப்ரேட் பண்றது, ஒவ்வொரு இடத்துலயும் திருவிழாவில் எப்படி கடையா இருக்குமோ அந்த மாதிரி இங்க கரும்பு கடை போட்டிருக்காங்க, ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்க எல்லாரும் போய் கரும்பெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை பாருங்க. நீங்களாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம். அந்த காலத்துல கெத்தா தோப்புல எஸ்டேட் ஓரத்துல சோம்பேறி இல்ல, இந்த காலத்துல நாடு வளர்ந்துருச்சு காசு நிறைஞ்சிருச்சு சோம்பேறி ஏன்னா. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணி. சூப்பர், தேங்க்யூ. இப்போ ஜோஹோ ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா அங்கங்க பொங்கல் கொண்டாட்டம் ரொம்பவே உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வந்து பாரம்பரிய உடை அணிந்து அவங்க ரொம்பவே உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து பாட்டு பாடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம நேரடியா உள்ள போய் அவங்க என்ன மாதிரியான ஃபன்ஃபில்லா இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறதை கேட்க போறோம். புதிய தலைமுறைக்காக நீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணிடலாமா மேம்? ஆஹா பொங்கல் எழுதியிருக்கேங்க. இவங்க ஓஹோ பொங்கல் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஜோஹோ பொங்கல் எழுதுவாங்க. ஓகேங்களா? அப்படியே சூஸ் பண்ண நேச்சுரலா இருக்கட்டும். ஓகே. ஆஹா பொங்கல், ஓஹோ பொங்கல், இது நம்ம இப்போ நம்மிடையே ஜோஹோ ஐடி கம்பெனியுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறையோட தலைவர் குரு அப்படி நம்மள்ட்ட இருக்கிறாரு. அவர்கிட்டயே நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். சார், தமிழகம் முழுவதும் உற்சாகமா அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் நீங்களும் இங்க வந்து பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இங்க உள்ள ஐடி பீப்புள்ஸ் வச்சு. அதுக்கு என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காரணம் இருக்கா? இது மக்கள் திருவிழா, ஓகே, ஒரு மகிழ்ச்சியின் திருவிழா. அண்ட் இது வந்து இந்த செலிப்ரேஷனே வந்து ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். ஓகே, இதில் வந்து ஹெச்ஆரோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சிட் பேக் அண்ட் என்ஜாய். ஓகே, மக்கள் நிறைய பேர் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் சார் பணியாற்றிட்டு இருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,500 பேர் இருப்பாங்க. ஓவரால் 15,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே வில் மேக் ஜாக் எ டல் பாய். ஓகே, அட் த சேம் டைம் ஆல் பிளே அண்ட் நோ ஒர்க் வில் மேக் ஜோஹோ எ டல் பிளேஸ்.
பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மாட்டு வண்டியில போயிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க ஃப்ரம் சிட்டி, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம். மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? எல்லா அனிமல்ஸ்க்கும் லைக் அவங்க மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிற உணவுகள் எல்லாம் உருள்றதே வந்து மாடை வச்சு தான். ஸோ அந்த பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இப்போ தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 12 தானே? என்னென்னு சொல்ல முடியுமா? சரி சாரி, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. 12. ஆடி, ஆவணி, ஐப்பசி, தை, மார்கழி, சித்திரை. தமிழ் மக்களே சாரி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவடி. ஆவடி is in சென்னை. ஆவடி is in சென்னை. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, பங்குனி. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஐந்திணைகள்னா என்னன்னு தெரியுமா? ஐந்திணைகள்னா என்னென்ன? ஐயோ, ஐந்திணைகள். ஐந்திணைகளா? தானியம் வெரைட்டி அதானே? என்ன வெரைட்டி? திணைகள்னா கம்பு சோளம் அந்த மருதம் நெய்தல் பாலை. என்னென்ன சொன்னீங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க இந்த செலிப்ரேஷனை? என்னங்க எனக்கே திரும்ப கேக்குறாங்க. நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஏங்க ஏன் வேலை கேள்வி கேக்குறதுங்க? கொடுங்க. நான் ஜாலியா தான் என்ஜாய் பண்றீங்க. ஓகே. நம்மளோட இன்னொரு ஆங்கர் விக்னேஷும் இதுக்குள்ள தான் இருக்காரா? நம்ம அவரை தேடி கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நீண்ட வரிசையால நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நம்மளும் அந்த கியூல போய் முன்னாடி பாப்போம் என்னதான் இருக்கு அப்படின்றத. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல விரும்பி சாப்பிடுவோம்ல பஞ்சு மிட்டாய், அதுதான் இங்க பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய நீண்ட வரிசை இருக்கு. சூப்பரான ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கும். தமிழ்நாடே ரொம்ப முக்கியமா உத்து பார்க்கக்கூடிய ஒரு விழாவா இது கண்டிப்பா மாறும். ஜோஹோ கார்பரேஷனோட ஜோஹோ பொங்கல் அங்கதான் நம்ம இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பயங்கர சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய என்னென்ன விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றத பார்க்க போறோம். ஜீவிதா சத்யநாராயண் நம்மளோட இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ வந்து இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சென்னைக்குள்ள இன்னொரு ஊர் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பேரை நீங்க கோஆர்டினேட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டாஸ்கா இருந்தது இந்த விஷயம்? டாஸ்க்ன்றதை விட எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பேஷன். ஏன்னா வந்து நாங்கள் வருஷத்தில் ஒரு 2-3 விழா இந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடுவோம். ஒன்று வந்து பொங்கல், இன்னொன்று ஆயுத பூஜா, இன்னொன்று கிறிஸ்மஸ். ஸோ இது எல்லாருமே வந்து மக்களாக சேர்ந்து வந்து கொண்டாடுறது, அதாவது ஜோஹோ மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து கொண்டாடுறது. இப்போ ஹெச்ஆர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணணும், இவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இதில் என்னென்னா, இங்கே இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் பண்ணுறது, அதாவது அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு இவெண்ட் தான் அது. ஏன்னா ஜோஹோ ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னாலே எல்லாருக்கும் கோடிங், எங்களோட ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் மட்டும்தான் வெளியே தெரியும். பட் அதை தவிர இங்கே பெரிய டேலண்ட் பூல் ஒன்று இருக்குது. இல்லாமல் ஸ்ரீதர் வெம்பு பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் ஒரு விவசாயி கூட. அண்ட் இஸ் டூ மச் இன்ட்ரெஸ்டட் இன் farming and all that. ஸோ விவசாயிகளுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி, சூரியனுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி, மற்ற விவசாயத்துக்கு பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்துக்கும் தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு விழா கொண்டாடுறோம். சொல்லிட்டீங்க, எதுக்காக இதை பொங்கல் விழா ரொம்ப இது பண்ணி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்கறதுக்கான கொஸ்டினை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. அண்ட் மோரோவர் இந்த வாட்டி பொங்கலுக்கு நாங்கள் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் பண்ணது வந்து பொங்கலோட வேஷ்டி அண்ட் சாரி. ஸோ அது நிறைய எம்ப்ளாயிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து ஜோஹோவோட வேஷ்டி, அதோட கலர்ஸும் அதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து நடத்துகிறோன்ற விழா தானே பொங்கல். இது ஒரு பெரிய குடும்பமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுற விழா. ஓகே, நீங்கள் இந்த நிறைய ஆர்கனைசிங் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. இவங்க இந்த டைமில் வரணும், இவங்க இந்த டைமில் வரணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14,000 பீப்புள் இருக்கிறதா நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அத்தனை பேரையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சவாலாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலி சவால் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக இருக்காது. நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ அது ஆர்கனைசிங் இஸ் நாட் அ ஹியூஜ் டீல் ஆக்சுவலி. ஏன்னா பிகாஸ் பீப்புள் என்ஜாய் ஆர் செலிப்ரேஷன் ஸோ மச். ஸோ எப்போ செலிப்ரேஷன் வரும்னு வெயிட் பண்ணுவாங்களேன்னு தவிர இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டியாக பார்க்க மாட்டாங்க. யா, ஸோ கொண்டாட்டத்துக்காக தான் மக்கள் கொண்டாட்டத்தை ரொம்ப விரும்புவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அந்த எசன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறோம்.
ஐடில வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கனவு கோட்டையா இருக்கக்கூடிய ஜோஹோ கார்பரேஷனுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. அங்கதான் நம்ம இங்க இருக்கோம். ஒரு சின்ன டிஸ்கஷனுக்காக இங்க எல்லாரும் கூடி இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஃபிளாஷி லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 10-15 வருஷம், மிஞ்சி போனா 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊருக்கு போகணும், ஹோம் டவுன்ல இருந்துக்கலாம், அங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியா இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும், இல்ல நாங்க சென்னையில தான் இருப்போம், இங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய மனநிலை என்னவாக இருக்கு, அவங்களுடைய 2 பேருடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்கஷன் பார்க்க போறோம். உங்களுக்கு ஏன் சென்னை பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக் ரீசனை சொல்லுங்க. இல்லை, சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் என்னென்னா வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஒரு நல்லா படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கிரேடில் இருந்தாலும் அவங்களுக்கான வேலையே இங்கே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வேலை வாய்ப்புக்கு எந்த பஞ்சமுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுக்கு நாங்க ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ நாங்கள் எல்லாருமே ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஜஸ்ட் ஊருக்கு போய் ஏதோ ஒன்று பார்க்காம இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளை அங்கே உருவாக்கிட்டு, ஏற்கனவே வந்து எங்கள் கம்பெனியோட சிஇஓ வந்து எல்லாமே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நிறையா ஊர்களில் வந்து எங்களோட ஹப் ஆஃபீஸ், ஸ்போக் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. அதை இன்னுமே கொஞ்சம் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுற சோ மாதிரி. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க ஊர்லயே ஐடி கம்பெனில வேலை பார்க்குறோம். ஸோ இப்போ அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். மீன்வைல் அவங்களுக்கு வந்து ஊரில் இருக்கணும், ஊரில் அவங்களுக்கு தேவைப்பட்ட வேலைகளை, அன்றாட தேவைகளை அன்னைக்கு அவங்க செஞ்சுக்கலாம். அதுக்காக அவங்க நேரம் ஒதுக்கி இங்கேருந்து கிளம்பி போகணும். அந்த போக்குவரத்துலேருந்து மற்ற அலைச்சல் அது எல்லாமே வந்து குறைஞ்சிருது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அவங்க ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹாப்பினஸ்க்காக ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. அந்த செயின் வந்து அப்படி ஆகிட்டே இருக்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டாக என்னன்னு தெரியல, சொந்த ஊருக்கு போகிறேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட ஜென்ரேஷன் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கிறது தான் இப்போ செயின். ஆக்சுவலி இப்போ எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும், எங்கள் தாத்தாவோட தாத்தா வந்து இப்போ இருக்க சொந்த ஊரில் தான் அவர் பிறந்தாரு வளர்ந்தாருன்னு சொல்ல முடியாதுல்ல. யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்றீங்க. எங்க தாத்தா வந்து ஒரு ஊர்ல பிறந்திருப்பாரு, அவர் அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, வேற இடத்துல ஃபைண்ட் பண்ணிருப்பாரு, வந்திருப்பாரு. இப்ப அங்க இருந்து இப்ப நான் இங்க வந்திருக்கேன், ஏன் என் ஊர்ல இல்ல, இப்ப நான் இங்க வந்திருக்கேன். சோ வந்து நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது மூவ் ஆகிட்டே இருக்கு. இப்ப நான் சொந்த ஊருன்னா லைக் மூவ் ஆகணும், அந்த மைண்ட் செட்டே தப்பான மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹாப்பினஸ் ரெண்டுமே முக்கியம் இல்ல. ஓகே, அப்ப நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு சென்னை எல்லாம் இல்லாம கிராமப்புறங்கள்ல மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா நீங்க ஒட்டுமொத்தமா அங்க போயிடுவீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் நாங்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியுமே எங்களுக்கு கிராமப்புறங்களே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் உங்களோட சிஇஓவே அங்க ஹப் ஆஃபீஸஸ் வச்சிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிராமப்புறங்களே கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது ஏன் சிட்டி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? ஓகே, நம்ம சிஓட ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தாலும் ஒரு ஐஐடி கிராஜுவேட் படிச்சாரு, யூஎஸ்ல இருந்தாரு. அவர் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த பெயின் பாயிண்ட்டை தான் இவர் சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துகிட்டே சால்வ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஸோ நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதை கொண்டு வரணும். அப்படி நோக்கி போகிறவங்க தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. சென்னைக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில வராங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஹோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து நமக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது நீங்க அதுல சில விஷயங்களை இழக்கலையா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து மேல போற நிறைய விஷயங்களை இழப்புகள் உங்களுக்கு அது தெரியலையா? நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சிட்டிலையும் கிடைக்குது, மற்ற இடத்துலையும் கிடைக்குது. இங்கே கிடைக்கிற விஷயத்தை தான் வந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அங்கே உள்ளவங்க, அதை சார்ந்து உள்ளவங்க, அதை பற்றி தெரியாதவங்க அவங்களும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக உருவாகும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஓகே, உங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்க இந்த வில்லேஜ் நாங்க திரும்ப போறோம் அப்படின்னு சொல்றவங்கல்ல, இங்க யாரெல்லாம் பிறந்து வளர்ந்ததுல இருந்து சென்னையில இருக்கீங்க? யாருமே கிடையாது, எல்லாருமே ஊர்ல இருந்து. நீங்க சென்னையில இருக்கீங்க, ஆனா நீங்க அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. நீங்க வந்து பிறந்ததுல இருந்து உங்களுடைய படிப்பு எல்லாமே சென்னையில இருந்திருக்கு, தென் வேலை கூட நீங்க சென்னையில தான் பாக்குறீங்க. ஏன் நீங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாருக்கும் வந்து சென்னை லைஃப் ஸ்டைல் பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லவி. எல்லாரும் ஹசில் அந்த லைஃப் இந்த ஜென்ரேஷனில் என்ஜாய் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவோம். பட் ஸ்டில் நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் என்னோடய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 months தான் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. என்னோடய ஊர் தஞ்சாவூர். ஸோ அங்கே எனக்கு 2 months 3 months அவ்வளோதான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் என் தாத்தா வந்து இப்போ இங்கேயே வந்து செட்டில் ஆகி இங்கே ஒர்க் பண்ணியிருந்தா என்னால் அந்த லைஃப் என்னால் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஈவன் அது 2 months இருந்தாலும் அந்த லைஃப் போய் என்னால் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்களுக்கு இப்போ நாங்கள் சென்னையிலே இருந்து சென்னையிலே வளர்ந்து சென்னையிலே லைஃப் செட்டில் ஆகி இங்கே லைஃப்பை முடிச்சிட்டோன்னா அப்போது
ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த ஊர் அந்த பற்று எதுவுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அந்த இது இருக்கணும். எல்லாருமே ஊரை விட்டு நீங்க வந்துட்டா உங்களோட உங்களுக்கு உங்க தாத்தா கொடுத்த மாதிரி நீங்க உங்களோட சந்ததியினருக்கு இதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் மாதிரி எங்க வில்லேஜ்க்கு போயிட்டு வரணும். அதுக்கு நான் வில்லேஜ் போயிடுவேன்னு சொல்றீங்க, ரைட்? கண்டிப்பா. ஓகே. தென் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. அவங்க வந்து ஒரு பற்று, ஒரு ஊர் பற்று, ஊர் பாசம் அதெல்லாம் பேசுறாங்க. நீங்க இதுல யார் யாரெல்லாம் வந்து ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க? நானுமே பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து தான் வந்திருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்க எல்லாருமே ஊர்ல இருந்து தான் வந்திருக்கீங்க. சரி, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கேயே அவங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஊர் பாசம்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க. நீங்க ஊர் பாசம்லாம் உங்களுக்கு இல்லையா? ஏன் வந்து நீங்க சென்னை ப்ரிஃபர் பண்றீங்க? ஆக்சுவலாக சிட்டி சைடில் வந்துட்டு நம்மளுக்கு எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே வெல் டெவலப்டாக இருக்குது. ஸோ என்னுடைய அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்தவங்க தான். அவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிட்டதுனால எனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடச்சிது. இந்த வைல் அங்கே நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் கிடைக்குது அப்படின்ற சென்ஸ் வந்துட்டு இட்ஸ் வர்த் இட். அந்த எஜுகேஷனுக்காக தான் நிறைய பேர் சிட்டிக்கு இப்போ ப்ரிஃபர் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஊரில் இருக்கும்போது வந்து என்னால் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணனா கூட என்னால் முடியாது. பட் நான் இந்த சிட்டி கல்ச்சரில் வந்து என்னால் அது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டி போகணும், இல்லை எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணுன்னா என்னால் ஊரில் இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ என்ன தான் ஊர் பாசம் இருந்தாலும் என்னால் சிட்டியில் நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுனால நான் வந்து சிட்டியில் இருக்க தான் விரும்புகிறேன். ஓகே. அவங்க சிட்டி லைஃப் எப்படி அடுத்து வேற சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கிராமங்கள் இன்னும் வந்து ஏற்றத்தாழ்வுகளை வந்து உள்ளடக்கி தான் இருக்கு. சாதிய ஏற்றத்தாழ்வா இருக்கட்டும், பொருளாதார ஏற்றத்தாழ்வா இருக்கட்டும், ஒரே கிராமத்தில் நம்ம இருக்கும்போது அந்த ஏற்றத்தாழ்வை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆணவ கொலை நடக்கிற பார்த்தீங்கன்னா கிராமத்துல தான் நடக்குது, சிட்டியில் நடக்கிறது இல்லை. ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிராமப்புறங்கள் இல்ல. ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் சொன்னாங்க, அது இல்ல. அப்புறமா வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னா அதை அவைல் பண்றதுக்கு நாங்க வந்து சிட்டி தேடி வரணும், மதுரைக்கு வரணும், இல்ல நாங்க வந்து சென்னை வரணும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு மைண்ட் செட்னு ஒரு வேட்டர் இருக்குது. இப்போ 20 வயசில் இருக்கும்போது நம்மளோட அடிப்படை தேவை என்னன்னா பணம். அந்த பணத்துக்கு தான் எல்லாரும் இங்கே பணம் ஒரு வேலை க்ரோத்துக்கு தான் இங்கே வராங்க தவிர நிறைய யார் இங்கே அவங்களே எத்தனை பேர் பிடிச்சி வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு அடிப்படை தேவைக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஒரு பணம்ன்ற ஒரு தேவைக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஒரு வயசு மாற மைண்ட் செட் மாறும். ஒரு 40-45 வயசில் பணம்ன்ற தேவை கம்மி ஆயிரும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வில்லேஜ் லைஃப்பை போக விரும்ப ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு தான் சென்னை வரீங்க தவிர பிடிச்சி யாரும் வரமாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இங்கே இருப்போம், அந்த பணம்ன்ற அடிப்படை தேவைக்கு தான். இப்போ நீங்கள் சொல்கிற கொஸ்டின் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமாக இதே தான் சொல்கிறாங்க. இங்கே ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஆனால் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இது தெரியாத ஒரு பிம்பமாக தான் இருக்குது தவிர இங்கே ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் கனெக்டிவிட்டி இருக்குது. 10 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஐசிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து எல்லாமே வில்லேஜில் இருக்க தான் செய்யுது. இதை நம்ம சிட்டியில் இருக்கனால அங்கே போய் பார்க்க மாட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைட்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். ஸோ அதனால் நான் கோயம்புத்தூர் நினச்சா ஈஸியாக போக முடியும். 1 மணி நேரம் தான் கோயம்புத்தூர். ஸோ ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போக முடியும். நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன், என்னால் ஸ்கூலுக்கு போக முடியுது. இடம்ன்றது மேட்ரு கிடையாது, நம்ம படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம், அவ்வளோதான். ஜட்மெண்ட்ஸ் வந்து அங்க வந்து நிறைய இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் இருக்காது. நாங்க என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம், நாங்க எங்களோட லைஃப் ஸ்டைல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதை யாருமே ஜட்ஜ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் கிராமப்புறங்களில் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்றது இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இதெல்லாம் நீங்க டாலரேட் பண்ணிப்பீங்க சென்னையில இருந்துட்டு அங்க போகும்போது? நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி தீண்டாமைன்னு சொல்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்மலாம் இங்கே வந்துட்டோம், நமக்கு ஒரு பொது அறிவு வந்துருச்சு. நம்ம திரும்பி அங்கே போனால் தான் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். கற்பித்தல் எல்லாமே சொல்லி தரணும் அவங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து கற்றுக்கிட்டோம், எஜுகேட் தம். ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து கற்றுக்கிட்டோம், அதை சொல்லி தரணும். சொல்லி தந்தால் எல்லாம் திருந்துவாங்க. ஸோ அது தப்பு தான். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கற்றுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவர் வந்து எஜுகேட் பண்றதுக்கு கிராமப்புறத்து வேற. அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. சின்ன வயசில் ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து அழுது தான் வருவேன். நான் வந்து திரும்ப வரணுமா, ஸ்கூல் போகணுமா சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே சென்னை லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு மாலுக்கு போகலாம், மூவி போவேன், நைட் ரைட் பண்ணுவேன். யாருமே எனக்கு கேள்வி கேட்க முடியாது, என்னை வந்து யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஆனால் சென்னையில் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, வீட்டில் தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். இன்னொன்று ஒன்று சொன்னார், அவங்க இருக்கிற இடத்துல மேபி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் திண்டிவனத்துலலாம் இருக்கேன் இல்லையா, இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து பாம்பு கடிச்சிச்சு. அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு, பாண்டிச்சேரி போகணும். ஸோ அப்படி போகும்போது வேறு வழி இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ இதே வந்து அவங்க வந்து இப்போ எங்கள் சென்னையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்த மாதிரி அந்த ஃபேமிலியும் சென்னைக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நிலமை வந்திருக்காது. ஸோ இந்த இது மாறுறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். அந்த 20 வருஷம் நம்ம நிறைய பேர் வந்து பலி கொடுப்போம், வேறு வழி இல்லை.
அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்க மக்களுக்கு போதிய கல்வி அப்படின்றது வந்து அந்த ஜெனரேஷனுக்கு பத்தாததுனால, இங்கேருந்து ஒரு ஜெனரேஷன் அங்கே போச்சுது அப்படின்னா, ஒரு தலைமுறை எதை வேணாலும் மாற்றலாம். இவ்வளோ நாள் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாற்றத்தை உருவாக்குறது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஒருத்தவங்க அங்கே கிளம்பி போய், இங்கே உள்ளது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, அதை எல்லாரும் ஏற்றுப்பாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது நடக்காத காரியம். அதை படிப்படியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம வந்து கொண்டு வரும் பொழுது அது ஒரு புதிய தலைமுறையா நிச்சயம் மாறும். இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து நாங்க ஐடி கம்பெனிஸ் அங்க வந்துரும், நாங்க அங்க ஒர்க் பண்ணுவோம். சோ நீங்க ஸ்டில் என்ன சொல்றீங்கன்னா, நாங்க சென்னையில உட்கார்ந்தபடி ஒர்க் பண்ற அதே மாதிரியான ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃபை நீங்க கிராமத்திலே நாங்க அவைல் பண்ண போறோம் தான் சொல்றீங்களே தவிர, கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயத்தை மேம்படுத்துவோம்லாம் சொல்லல. நீங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? ஓகே, விவசாயத்தை மேம்படுத்துவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் மறுபடியும் எங்கே வருவேன் அப்படின்னா, எங்களுடைய நிறுவனத்துடைய தலைவர் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள்ட்ட தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா, காலை நேரத்தில் ஆஃபீஸ் பணிகளை செய்கிறாரு. அது இல்லாமல் மத்தியான நேரம், அதில் மதியானம் ஃபுல்லுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வயலில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீ இஸ் அ சிஓ ஸ்டில். அவர் இறங்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஐஐடி கிராஜுவேட், ஒரு டாக்டரேட், அவர் இறங்கி அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதை பார்த்து இங்கேருந்து ஒவ்வொருத்தவங்கள ரோல் மாடலாக வச்சு தான் போகிறோம். அதை வச்சு பண்ணும் பொழுது எங்களுக்கும் அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளார வரும். நாங்கள் அந்த நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, போய் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு, அதில் என்ன மாடர்ன் டெக்னிக்ஸ் கொண்டு வரலாம், அதை எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்து அதுக்கான டெக்னிக்ஸ் அங்கே கொண்டு வந்து அதையும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கல்டிவேஷனும் அதிகமாக இருக்கும், ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும், இந்தியாவுடைய எக்கானமியும் அதனால கிராஜுவலாக டெவலப் எந்த ஊரு? நான் வந்து என்னோட நேட்டிவ் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. நீங்க ஊருக்கு போய் விவசாயம் பண்ண போறீங்களா? பண்ணுவேங்க. பண்ணுவீங்க. ஆமா. வேற யார்கிட்டயாவது கொடுங்க. விவசாயம் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. இப்போ இது வந்து விவசாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே தான் சென்னையிலே தான் இருந்திருக்கேன் பிறந்ததுலேருந்து. பட் ஆனால் கம்ப்ளீட் சென்னை கிடையாது. அக்கேஷ்னலாக வருவேன். அக்கேஷ்னலாக இருக்கிறது தான் எனக்குமே பிடிச்சிருக்கு. இப்போ விவசாயம் இப்போ எங்கள் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் விவசாயம் இன்னும் பண்ணுறாங்க. நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். நம்ம இங்கே சாப்பிட்றோம், எல்லாமே சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். எல்லாமே எங்கேருந்து வருது? நமக்கு விவசாயத்துலேருந்து தானே வருது. நம்ம எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் வந்து எங்கள் ஏஜுக்கு இப்போ என்னோட ஜென்ரேஷனில் எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது கிராமப்புறத்துல இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு அவங்க ரொம்ப தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில இருக்கிறவங்க இல்ல எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு, ஒரு மனநிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது தன்னிறைவு அறிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த டைமும் கொடுத்து இந்த பெரிய செலிப்ரேஷன்ல இந்த டைமும் கொடுத்து நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நன்றி. ஜோஹோ ஐடி கம்பெனியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ப்ராடக்ட் மேனேஜர் ராஜலட்சுமியோட தான் இருக்கோம். அவங்க கிட்ட இங்கே ஜோஹோவில் வருஷம் நடக்கிற பொங்கல் பண்டிகையை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இங்கே வந்து 24 வருஷமாக வேலை பார்க்குறேன். வருஷம் நாங்கள் எல்லா பண்டிகை கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறது தான் பொங்கலும். பட் பொங்கலோட ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு பண்டிகை இல்லைங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஊர் சைடில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதாவது ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், வேறு இன்னும் வந்து இங்கே ரங்கராட்டனம் செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்கே செட் பண்ணோம், எங்கே என்ன பண்ணோம், அங்கே நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போய் நாங்கள் விளையாண்டது, நாங்கள் பங்கேற்றுக்கினது, இதெல்லாம் தான் திரும்ப ஞாபகம் வரும். ஸோ அந்த விதத்தில் பொங்கல் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இந்த பொங்கல் பண்டிகைக்கும் உங்களோட எம்ப்ளாயிஸுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி என்ன? கண்டிப்பாக எந்த பண்டிகைனாலுமே வந்துட்டு அது ஒரு டீம் பாண்டிங்கை நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போது சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறோனாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளாளுக்கு தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதுன்றது கிடையாது. குழுவாக ஒர்க் பண்ணணும், கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணணும். ஒரு டீம் பாண்டிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலே வந்து ஒரு பண்டிகையே வந்து ஹெல்ப் பண்ணும். அதில் வந்துட்டு இன்னும் வந்து நம்ம வந்து பொங்கல் சிறப்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கம்பெனி லெவலில் பண்ணியிருந்தாங்க. இப்போ டீம் வைஸாக ஏன்னா கம்பெனி பெருசாக இருக்கிறதுனால அந்தந்த டீமும் வந்துட்டு நிறைய போட்டிகள் மாதிரி சின்னதாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல போட்டி, சமையல் போட்டி, இல்லைனா வந்துட்டு இப்போ டெக்கரேட் பண்ணணுன்னா டெக்கரேஷனே வந்துட்டு போட்டியாக வச்சு
அவங்கவுங்க கியூபிக்கலை எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அங்கே 2-3 விஷயங்கள் வெளியே வருது. ஒன்று டீம் பாண்டிங், நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறோம். அப்போ வந்து அதை அப்படியே நம்ம ஒர்க் எடுத்துகிட்டு போகும்போதும் அந்த பாண்டிங் நேச்சுரலாக இருந்துடும். 2வது கிரியேட்டிவிட்டி. ஸோ எவ்வளோ க்ரியேட்டிவாக ஒருத்தர் கொண்டு வராங்க அந்த டிசைன்ஸில். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்டில் வர டிசைன்ஸ், லோகோஸ் இதெல்லாமே இதிலேருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகும். ஸோ ஒருத்தர்கிட்ட இருக்கிற க்ரியேட்டிவ் ஒர்க்கை நீங்கள் உட்காந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொன்னால் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு எம்ப்ளாய்கிட்டையும் இருக்க தனித்துவமான சில விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த பொங்கல் வந்து உதவுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய நேரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளே இருக்கிற தனித்துவம், நமக்குள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி, நமக்குள்ளே இருக்கிற ஸ்கில்ஸை வந்துட்டு ஒர்க்கில் நேராக காமிக்க முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்கள் மூலயமா, அதில் இருக்கிற சின்ன சின்ன போட்டிகள் மூலயமா தெரியும் போது அதை ஸ்பாட் பண்ணி அதை அவங்க எப்படி நம்ம ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணி இன்னும் ப்ராடக்ட் எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறதுக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். With its presence across the broadcast and digital space, Pudhiya Thalaimuzhai is the #1 news organization in the state. Tamil Nadu's #1 news and digital network. காலையிலிருந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா உங்க எல்லார் ஃபேஸையும் பார்க்கும்போது எங்களுக்கு இவ இருக்கிற டயர்டெல்லாம் போயிடுச்சு. காலையில என்ன விக்னேஷ்? ஆமா தானே? நிச்சயமா கார்த்திகா, ஒவ்வொரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செம்மையா வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? காலையிலேருந்து இவங்களோட நம்ம சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்பான்டேனியஸா நம்மளோட சேர்ந்து நமக்கு பல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஓஹோ. ஸோ நம்ம ஏன் இந்த பொங்கலை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. உழவு தொழிலை தவிர வேற லெவல் தொழில் ஏதாவது இருக்க முடியுமா விக்னேஷ்? முடியுமா? பயிர் தொழில் உயிர் தொழில்ங்கிறத யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? முடியாது. சோறு போடுற இந்த தொழில ஜோஹோ திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 10 பேர் மட்டும் மேல வந்தீங்கன்னா குயிக்கா ஒரு ஆக்டிவிட்டி முடிச்சிடலாம். பொங்கலோட தொடர்புடைய ஒரு கேம் தான். இளவட்ட கல்லாம் தூக்க சொல்ல மாட்டோம். சரி, வந்தவங்க எல்லாருக்கும் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரும்பு எடுத்து கரும்பு இருக்கு, கரும்பை ஃபுல்லா சாப்பிட சொல்ல மாட்டேன். யாரு ஃபர்ஸ்ட் இந்த தோல் ஃபுல்லா உரிச்சு இந்த கரும்பை காமிக்கிறாங்களோ அதுதான் போட்டி. உடைக்க சொன்னா நீங்க தான் உடைச்சிருவீங்களே. எல்லாரும் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கீங்களே. ரெடியா? ஓகே. என்ன பண்ணணும்னா முன்னாடி வாங்க. தோல் மட்டும் உரிச்சா போதும், ஃபுல்லா சாப்பிட வேண்டாம். வாய்க்கே புண்ணாக்கிக்கிறாதீங்க. பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. பண்ணுங்க. உங்க பேரு? சந்தோஷ். சந்தோஷ் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாரு. சந்தோஷ் தேங்க் யூ. வாங்க. இப்போ சந்தோஷ் வந்து ஒரு ரேம்ப் வாக் கொடுப்பாரு. வாங்க வாங்க வாங்க. மீண்டும் எல்லாருக்கும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல்.